நாடாளுமன்ற வரலாற்றிலேயே இல்லாத அளவுக்கு பட்ஜெட் கூட்டத்தொடரில் ஆக்கப்பூர்வமான விவாதங்கள் நடைபெற்றதாக மத்திய நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜூ தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடரின் முதலாவது அமர்வு ஜனவரி 31ஆம் தேதி குடியரசுத் தலைவர் உரையுடன் தொடங்கியது. பிப்ரவரி 1ஆம் தேதி மத்திய பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டு பிப்ரவரி 13ஆம் தேதி முதல் அமர்வு நிறைவு பெற்றது. இந்நிலையில் மார்ச் 10ஆம் தேதி பட்ஜெட் கூட்டத்தொடரின் இரண்டாவது அமர்வு தொடங்கியது. இந்த கூட்டத்தொடரில் வங்கி சட்டத்திருத்த மசோதா, குடியேற்றம் மற்றும் வெளிநாட்டினர் மசோதா, ரயில்வே சட்டத்திருத்த மசோதா உள்ளிட்டவை தாக்கல் செய்யப்பட்டு நிறைவேற்றப்பட்டன. மணிப்பூரில் குடியரசுத் தலைவர் ஆட்சி பிரகடனம் செய்யப்பட்டதற்கு இரு அவைகளிலும் ஒப்புதல் அளிக்கப்பட்டது. கூட்டத்தொடரின் நிறைவாக வக்ஃப் சட்டத்திருத்த மசோதா தாக்கல் செய்யப்பட்டு இரு அவைகளிலும் சுமார் 12 மணி நேரத்திற்கும் மேலாக விவாதங்கள் நடத்தப்பட்டு நிறைவேற்றப்பட்டது. இந்த கூட்டத்தொடரில் நாடாளுமன்ற வரலாற்றிலேயே இல்லாத அளவிற்கு ஆக்கப்பூர்வமான விவாதங்கள் விரிவாக நடத்தப்பட்டதாக நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜூ தெரிவித்தார். வக்ஃப் சட்டத்திருத்த மசோதா மீதான விவாதம் எந்த தங்கு தடையுமின்றி நடைபெற்றதாகவும் அவர் கூறினார். இந்த கூட்டத்தொடரில் 16 மசோதாக்கள் மக்களவையிலும் 14 மசோதாக்கள் மாநிலங்களவையிலும் நிறைவேற்றப்பட்டதாகவும் அமைச்சர் கிரண் ரிஜிஜூ குறிப்பிட்டார்.